வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்குன்னா இதற்கு முதல் காரணமே நீங்களும் உங்கள் மனசும் தான் காரணம். நீங்கள் நல்லது எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நல்லது தேடுறீங்க. இந்த யூடியூப்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகள்லையும், பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள்லையும் நீங்கள் அதன் மூலமாக ஏதாவது நல்லது கிடைக்குதான்ற தேடல் தான் உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் இந்த பதிவுகள் திரும்ப திரும்ப உங்களை நோக்கி வருது. அந்த வகையில் இந்த பதிவு ஒரே வீட்டில் மகரம் துலாம் இந்த 2 ராசிக்காரங்க தான் அங்கே என்னென்ன மாற்றங்கள் உருவாகும், எப்படியெல்லாம் யோசிக்கணும், எதையெல்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல தான் நம்ம கையால் தயாரித்து நம்பிக்கையோடு கொடுத்த இன்றைக்கி மூலிகை சாம்பிராணி, நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி பலரது வாழ்விலும் நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கு, நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், நல்லது நல்லவர்களை அடைவதை யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அல்லது வாங்கிய நபர்களே இப்போ திரும்ப திரும்ப அதிகமாக வாங்கிட்டுருக்கீங்களே, அனைவருக்கும் இனியாவும் நல்லதே நடக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ வாங்கினவங்களும் அந்த ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம், சில நபர்கள் வாங்கி அவங்க வீட்டு பக்கத்தில் விற்கிறதுக்காக நம்மக்கிட்ட பல்காக ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடிய நபர்களும் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் அனுப்புகிறேன். அப்படி யாராவது நமது ஆன்மீக பொருள் வாங்கி நீங்கள் அங்கே விற்பனை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு கொஞ்சம் விலை குறைவாகவே கொடுக்குறேன், அதை நீங்கள் வாங்கி வீட்டு பக்கத்தில் நீங்கள் விற்கிறதுனால தாராளமாக விற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அப்படியும் சில தாய்மார்களாகட்டும், சில நண்பர்களாகட்டும் வாங்கி அவங்க வீட்டு பக்கத்தில், பக்கத்து ஏரியாவில் அண்ணன்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள்னு சொல்லி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கொடுத்து இதை விற்பனை பண்ணுறாங்க. அப்படி யாருக்காவது அதை விற்பனை பண்ணணுன்ற மாதிரி ஐடியா இருந்தாலும் நீங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணலாம். அல்லது உங்களுடைய சொந்த யூஸ்க்கு வேணும்னாலும், வீட்டுக்கு வேணும்னாலும், தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ இது நான் யாராவது ஒருத்தர் தொழில் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நான் வீட்டிலேருந்தே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நமது சேனல் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இதை நான் நினைக்கிறேன். ஆகவே இதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரிங்களா? எப்படி நம்ம பதிவுகள் எல்லாருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சோ அதுபோல் நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றதா இதனுடைய நோக்கம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். ஐயா, மகரம் துலாம் 2 ராசிக்காரர்களும் என்னங்க, 2 ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. அது என்ன தெரியுங்களா? ஐயா, இந்த மகரம் துலாம் இந்த 2 ராசிக்காரர்களும் ஒரு இடத்தில் இணைவார்கள். எந்த இடத்தில் அப்படின்னா, ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, மற்றவர்களுக்காக இவங்க போய் நிற்கிற அந்த பெருந்தன்மை. இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த குணம் இருக்கும், துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த குணம் இருக்கும். மற்றவங்களுக்காக நல்லது நினைக்கக்கூடிய ஒரு மனசு, அந்த மனசு தான் இவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்தாலும் எதிர்காலம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த மகரம் துலாம் ராசிக்காரர்களை ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் பொழுது தன் வாழ்க்கைக்கான புரிந்து கொண்ட நபர்கள், தன் வாழ்க்கையில் எதனால் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது, எதனால் இங்கே ஒவ்வொரு நகர்வுகளும் ஏற்படுது அப்படின்றத புரிந்து கொண்ட ஒரு ஞானம் பெற்ற நபர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிடுறாங்க. நல்ல தனக்கான ஒரு விதிமுறைகளை சரியாக வகுத்து கொள்கிறார்கள், அந்த வழிமுறைகளை சரியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இந்த மகரம் துலாம் இந்த 2 ராசிக்காரங்களும் எதுலங்க அதிகமாக பாதிப்பு அடைகிறாங்க? இந்த ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் என்ன அதிகமாக நடக்குதுன்னா, இந்த ஏமாற்றங்கள் அப்படின்றதான் லைஃப்பில் நிறையா பார்த்துருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து இவர்கள் வாழ்வில் சில மாற்றங்கள் ஏற்படுது. சரிங்க, அப்படின்னு பார்த்தா ஐயா, உலகத்தில் யாருமே நம்ப முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஐயா, இந்த உலகத்தில் உள்ள ஒரு சில கசப்பான உண்மைகளை இந்த 2 ராசிக்காரர்களுமே தெரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள கசப்பான உண்மைகள் பற்றி நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிடுறோம். இந்த மகரம் துலாம் இந்த 2 ராசிக்காரர்களும் உள்ள வீட்டில் உள்ள ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஏதோ ஒரு காரணம் ரீதியாக, தொழில் ரீதியாகவோ இருக்கலாம், நண்பர்கள் ரீதியாகவே இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம ஒருத்தர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தொடர்ந்து ஏமாற்றத்தையே கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு 10 பேர்த்த நீங்கள் நம்பி சில விஷயங்களில் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசு என்னவான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்? யார் மீதுமே இனிமேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது, யாரையுமே எந்த விஷயத்துலையுமே நம்பக்கூடாது. ஏன்னா இதுவரை பார்த்த நபர்கள் எல்லாமே ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க, இனிமேல் பார்க்கக்கூடிய நபர்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மனசு வந்துடும். ஆனால் இந்த உலகத்தில் நல்லதும் உள்ளது, கெட்டதும் உள்ளது.
நம்பிக்கை உள்ள மனிதர்களும் இருக்காங்க, நம்பிக்கையற்ற மனிதர்களும் இருக்காங்க. தான் மீது ஒரு மனிதன் நம்பிக்கை வச்சுட்டான்றதுக்காக அந்த மனிதனுக்காக வாழ்நாள் முழுவதும் உழைக்கக்கூடிய நபர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையோடு இருப்பேன்னு சொல்லிட்டு காலை வாரி விட்ட நபர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்போ அனைத்து வித நபர்களுமே இருக்காங்க. நம்ம லைஃப்குள்ளே எது வருதோ, எந்த விஷயத்தை நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அதை தான் நம்ம நம்புகிறோம். கரெக்டாக? இப்போ சில நபர்கள் பாருங்கள், முருகன் வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்வாங்க. அப்போ ஒரு வாட்டி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அதை அவங்க நம்புகிறாங்க. அங்கே ஒரு நல்ல அதிர்வலை வேலை செய்யுது, அங்கே ஒரு சக்தி வந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போ நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி, நம்பிக்கை ஒரு மனிதன் எந்த இடத்துல அவன் சந்திக்கிறான் அந்த நம்பிக்கை அவனுக்கு சக்ஸஸ் ஆகுதா, ஃபெயிலியர் ஆகுதா, அது வந்து அவனுக்கு முழுமையான மாற்றத்தை கொடுத்துருச்சா அப்படின்றத பொறுத்து தான் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்றது. அப்போ இந்த மகரம் துலாம் இந்த 2 ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு 10 பேர் இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க ஒவ்வொருத்தரையும் நம்பி ஏமாறுறாங்கன்னா 11ஆவதாக வரக்கூடிய நபர்கள் ஒருவேளை உண்மையான நபர்களாக இருக்கலாம், ஒருவேளை உண்மையிலுமே ஒரு நல்லது கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இவர்களே அதை வந்து முடிவு பண்ணி விலகி போயிடுவாங்க. இது மகரம் துலாம் ராசிக்காரர்கள் எப்போவுமே கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். சரிங்க, அப்படி வர்றவங்க நல்லவங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம எப்படிங்க நம்புறது, நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அது ஒவ்வொன்றும் நம்ம காலங்கள் போக போக தானே ஒவ்வொருத்தரும் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே இன்னொரு விதிமுறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதனால தான் நான் மகரம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட பதிவுகள் தரும்போதே நான் தெளிவாக சொல்லுவேன், ஐயா நீங்கள் நம்பிக்கை என்ற பெயரில் சில அவசர முடிவுகளை எடுக்கிறீர்கள். அந்த அவசர முடிவுகள் தான் உங்களுக்கு பின்வரும் நாட்களில் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்துருது. அப்போ நீங்கள் என்னங்க பண்ணணுன்னா, ஒன்றுமே பண்ண வேணாம், அமைதியாக கையை கட்டி நீங்கள் நின்று காலத்திற்கும் நேரத்தை விட்டு பாருங்கள். காலங்கள் செல்ல செல்ல, ஏன்னா ஒரே மாதிரி காலங்கள் இருப்பதில்லை, மாறுது. நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இல்லை. அப்போ சூழ்நிலைகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த மாறக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் மனிதனுடைய போய் கனெக்ட் ஆகும்போது அவனுடைய உண்மை முகத்தை ஒரு சில நேரத்தில் வெளிக்காட்டும், அவனுடைய உண்மைத்தன்மையை ஒரு சில நேரத்தில் வெளிக்காட்டும். ஏங்க இந்த நம்பிக்கை தன்மையை பொறுத்தே இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மகரம் துலாம் ராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்கன்னாவே அங்கே அவங்க ஒரு 4 வார்த்தை நல்லபடியாக யாராவது வந்து பேசுகிறாங்கன்னா அவங்கள முழுமையாக நம்புவாங்க, வெகுளியாக இருப்பாங்க, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு 10 பேர்த்திட்ட ஏமாந்துனாலும் 11ஆவதாக வர நபர் ஒரு 4 வார்த்தை நல்லா பேசினா ஒருவேளை இவன் வந்து சரியான நபராக இருப்பாங்களோ அப்படின்னு அங்கேயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ இங்கே நீங்கள் தான் இதை தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லுவோம், ஐயா இங்கே நல்லதை நம்ம தேடி போகிறதே பெரிய பிரச்சனையாக தாங்க இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம தேடி போகிற நல்லது உண்மையிலுமே நல்லதா என்னன்னே தெரியலையே அப்படின்னு. அதனால்தான் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன், இந்த காலகட்டம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் வசித்து கொண்டு இருந்தாலும் சரி, சரிங்களா, நல்லது எதுவாக இருந்தாலும் அது உங்களை தேடி வரணும், உங்கள் கண்ணில் அது படணும், யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரணும். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறப்ப வர்றப்ப அந்த நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணில் படணும். சாப்பிடக்கூடிய உணவுகளாகட்டும், உடுத்தக்கூடிய உடைகளாகட்டும், பழகக்கூடிய நபர்களாகட்டும், செய்யக்கூடிய தொழிலாகட்டும், நீங்கள் வாழக்கூடிய குடும்பமாகட்டும், இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்துலேயும் என்னென்ன நல்லது ஒளிஞ்சிருக்கோ அதெல்லாம் உங்கள் லைஃப்குள்ளே வரணும்னா அதை ஈர்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும். அப்போ மகரம் துலாம் இந்த 2 ராசிக்காரர்களும் உள்ள வீட்டில் மனதளவில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மன அழுத்தத்திற்கோ நெகட்டிவான எண்ணங்களுக்கோ தீய வார்த்தைகளையோ அபச்சொல்லான வார்த்தைகளையோ பயன்படுத்தவே கூடாது அந்த வீட்டில் உள்ள நபர்கள். அந்த வீட்டு குடும்பத்தினருக்கு இந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் சொல்லிடுங்க. மகரம் துலாம் 2 ராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீட்டு நபர்களிடம் நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ மகர ராசிக்காரங்களுடைய ஜாதகம், துலாம் ராசிக்காரருடைய ஜாதகம், இப்படி தனிப்பட்டு இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதகம்லாம் குறிப்பாக பார்க்குறப்ப, இதுவும் குறிப்பாக மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு பாருங்கள், கோபம் வந்துருச்சுன்னா பயங்கரமாக வந்துடும் கோபம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வராது. அந்த கோபத்தையும் பெரும்பாலும் தான் லைஃப்பில் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் காட்டுறாங்க. இதுதான் இதில் ஒரு பெரிய ஆச்சரியமே அதிர்ச்சியே. மகர ராசிக்காரங்களுக்கு கோபம் வராதுன்னா இல்லை, வரும். ஆனால் அந்த வர்ற கோபத்தை எங்கே காட்டுவாங்கன்னா, தன் வாழ்க்கையில் தன்னுடன் பயணிக்கக்கூடிய நபர்களிடம் வேறு வழி இல்லாமல் கோபத்தை காட்டிடுறாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு டிப்ரெஷனோ ஒரு மன அழுத்தங்களோ ஏற்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு விடுகிறது. துலாம் ராசியினர் துலாம் ராசியினர் மட்டும்னு சொல்ல முடியாது, மகர ராசிக்காரங்களுக்கு தான் இந்த பழக்கம் இருக்குது. எல்லாருடைய கஷ்ட சூழ்நிலைக்கும் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். யாராவது ஒருத்தர் வந்து ஒன்றும் இல்லை, இந்த 2 ராசிக்காரங்களும் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் அழுது 2 நிமிஷம் கண் கலங்குற மாதிரி பேசிட்டாவே அவங்க உங்களுக்கு முன்னாடியே அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க.
அந்த அளவுக்கு ஒருத்தருடைய சூழ்நிலையை அவங்க இடத்துலேருந்து யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த ராசிக்காரங்கள்கிட்ட. அப்போ அதனால தான் நீங்கள் அழைக்காமலேயே இறைவன் உங்கள் மனதில் குடியேறுவார், நீங்கள் அதற்கான மாற்றங்களை ஃபாலோ பண்ணுற நபராக இருந்தால். அப்போ மகரம் துலாம் இந்த 2 ராசிக்காரர்களும் உள்ள வீட்டில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தேவையற்ற எந்த நெகட்டிவான எண்ணங்களோ, தேவையற்ற அபச்சொல்களோ, தீய சொற்களோ எதையுமே பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் சனி பகவான் மகர ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு கஷ்டத்தை தாண்டி தான் அந்த வீடு முன்னேறணும்னு ஒரு சூழ்நிலை இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், மகர ராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் வீட்டில் ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தாலும் அந்த வீட்டில் கஷ்ட சூழ்நிலையை தாண்டி அந்த குடும்பத்தை எப்படியாவது நல்ல நிலைமை கொண்டு போகணுன்ற சூழ்நிலைகளை அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அந்த கஷ்ட சூழ்நிலையை அவங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். அனுபவம் மிக சிறந்த ஒரு ஆசான். இதில் மட்டும் நீங்கள் எந்த மாற்றமும் வேண்டாம். மகரம் துலாம் உள்ள ராசிக்காரர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனுபவத்தை நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க, அனுபவத்தை மனசில் விதைச்சி வச்சுக்கோங்க, அனுபவத்தை என்றைக்கும் மறந்துடாதீங்க. அதுதான் உங்கள் கண்ணு முன்னாடி உண்மையை கொண்டு வந்து நிறுத்தும். எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. இங்கே சூழ்நிலைகள் மாறுபடும், ஆனால் அதன் மூலமாக கிடைத்த உண்மைகள் என்றைக்கும் மாறாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் மகரம் மற்றும் துலாம் ராசினர். அந்த வீடு இந்த 2 ராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்கன்னாவே அங்கே சோதனைகள் நிறைய தான் இருக்கும். கண்டிப்பாக சோதனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். சாதாரண ஒரு குடும்பத்தை நடத்துறது கூட அங்கே சில நேரங்களில் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். சொந்தக்காரங்க யாரெல்லாம் நல்ல சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் எனக்காக நல்லது நினைக்கிறவங்கப்பா, இவங்கெல்லாம் எனக்கு ஏதாவது கஷ்டம்னா அவங்களால தாங்கிக்க முடியாதுப்பான்னு சொன்ன நபர்கள்லாம் உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனை வந்தப்பெல்லாம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ராசிக்காரர்கள் ஜாதகம் பார்க்குறப்ப அதிகமாக அவங்க பாதிக்கப்பட்டதே மனதளவில் தான். யாரெல்லாம் நம்பினாங்களோ, யாரெல்லாம் சொந்தக்காரங்கன்னு நினச்சாங்களோ, யாரெல்லாம் நண்பர்கள் நினச்சாங்களோ, ஏன்னா இவர்களுடைய அந்த அதான் நம்ம சொல்லுவோமே, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான சில விஷயங்கள் ஒரே மாதிரி ஒத்துப்போகும்னு சொல்லுவோமே, அதுதான் இந்த மகரம் துலாம்னாவே அந்த சோதனைகள் வாழ்க்கையில் நிறையவே இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த சோதனை தான் இவர்களை பக்குவப்படுத்திய ஒரு நபராக மாற்றுது. உலகத்தில் பக்குவமான மனிதர்கள்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க, புரியுதுங்களா? பக்குவமற்ற சில மனிதர்கள்னு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, எது நியாயம்னு தெரியாது, யார் பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாது, எது தர்மம், எது அதர்மம், எது சரி, எது தவறுனே தெரியாத சில நபர்களும் இருப்பாங்க. பக்குவமுள்ள சில மனிதர்களும் இருப்பாங்க. அவங்க அதிகமாக பேச கூட மாட்டாங்க. அவர்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய வார்த்தைகளும் மிக பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வார்த்தை பேசினாலும் ரொம்ப வேல்யூவான வார்த்தையாக இருக்கும். அந்த மகரம் துலாம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இவங்க அப்படி தான் ஆவாங்க. எப்படி ஆவாங்கன்னா, அனுபவம் நிறைந்த ஒரு மனிதனாக தான் இருப்பாங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஏன்னா அப்படி இவங்களை அந்த வாழ்க்கை கடந்த காலங்கள் இவர்களை பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைக்கெல்லாம் கொண்டு போய் கூட அவங்கள ஒரு அனுபவமுள்ள மனிதனாக மாற்றிடும். எல்லா கஷ்ட சூழ்நிலையுமே தாண்டி வந்தவங்களாக தான் இருப்பாங்க. என் மகர ராசிக்காரங்க படாத கஷ்டமா? ஏழரை சனியில் கடந்த வருடங்களில் நம்ம எத்தனை பதிவுகளில் பார்த்தோம். எத்தனை கஷ்டத்தை தாண்டி அவங்க வந்திருக்காங்க தெரியுங்களா? எவ்வளோ பேருடைய ஜாதகம் இந்த மகர ராசிக்காரங்க ஜாதகம் பார்க்குறப்ப அவங்க வாழ்க்கையில் நடந்தது சொல்ல கண்ணீர் விட்டு அழுது அதை கேட்டவங்க எவ்வளோ பேர். நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இன்றைக்கி அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டம் வரணும்னு போராடுறாங்கன்னா எதற்காக போராடுறாங்க? எப்படி அந்த எண்ணம் வருதுன்னா அது அவங்களுக்கான அடையாளம். அது மகர ராசிக்காரர்களுக்கே அடையாளம் தான் அது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. மகர ராசிக்காரங்கன்னா யார்? அந்த ஒரு பிடிவாத குணத்தை அந்த முன்னேற்றத்தில் காட்டணும்னு நினைப்பாங்க. எந்த பெரிய தோல்வி வந்தாலும் சரி, இவ்வளோதாப்பா அவ்வளோதான், இவங்கெல்லாம் எந்திரிக்கவே மாட்டாங்கன்னு நினச்சாலும் அவங்க எந்திரிச்சு நிற்கணும்னு போராடக்கூடிய நபர்கள். அந்த போராட்டம் அவங்களுக்கு வெற்றி பெற்றதா இல்லையா என்பது தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க சக்ஸஸ் ஆனாங்களா ஃபெயிலியர் ஆனாங்களா அப்படின்றதுக்கான ஒரு விடை. அப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அந்த சனி பகவானுடைய அமைப்பு இவர்களுக்கு சோதனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்து தான் வாழ்க்கையில் அனுபவத்தை கொடுத்து தான் அதனால தான் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் உள்ள வீட்டில் நீங்கள் தயவு செஞ்சு வரக்கூடிய கஷ்டத்தை அந்த கஷ்டன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியே நீங்கள் பார்க்காதீங்க. அது உங்கள் குடும்பம் முன்னேறுவதற்காக கடவுள் பல உண்மைகளை தெரிவிப்பதற்காக வந்த தருணங்கள், சூழ்நிலைகள். அது உங்களுக்கு தெரியப்படுத்தும், கண்டிப்பாக தெரியப்படுத்தும். நான் ஒவ்வொரு பதிவிலையும் இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு யாருமே சொல்லாத ஒரு உண்மையை சொல்லும். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு ஜோதிடர் சொல்லாத ஒரு உண்மையை இந்த உலகத்தை படைத்த இறைவனே நேரில் வந்தாலும்
சொல்லப்படாத சில உண்மையை ஏன் இவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய சுயஜாதகம் என்பது ஒரு வழிகாட்டி, சரிங்களா? அதில் வரக்கூடிய அந்த கிரகநிலைகள் பலன்கள் வச்சு நம்ம சொல்லிடுறோம், இந்த கஷ்டம் வருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கன்னு. கடவுள் நேரடியாக இறங்கி வந்து நமக்கான எதிர்காலம் எப்படி இருக்குன்றத சொல்லுவாருன்னு நம்ம நினச்சோம்னா அது நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதுதான் நம்ம நம்பணும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நமக்கு சொல்ல மறந்த சில உண்மைகளை கூட அந்த கஷ்டமான சூழ்நிலையை உங்களுக்கு உணர்த்திடும். அந்த ஒரு அனுபவம் உங்களை மாற்றிடும். அந்த அனுபவம் உங்களை நல்லபடியாக கொண்டு வந்துடும். அப்போ மகரம் துலாம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் மனதார தானம் பண்ணுங்க. மனதார தானம் பண்ணுங்கள். தானம்னா நீங்கள் போய் இப்போ கடன் வாங்கிட்டோ இல்லை நிறையா பணம் சேர்த்தியோ கொண்டு போய் எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல. ஐயா, இந்த பசியில் வாடுற நபர்களுக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பசியில் வாடக்கூடிய நபர்களுக்கு ஒரு கப்பு டீ வாங்கி கொடுங்க. இது மகரம் துலாம் ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் மனதார ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து உங்கள் மனசுக்குள்ளே அவங்க சூழ்நிலையில் இருந்து நீங்கள் யோசித்து அந்த மனதார ஒரு தானத்தை செய்வீர்களே ஆனால் மகரம் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் தெய்வம் தானாக வந்து குடியேறும். அப்புறம் பாருங்கள், உங்கள் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஐயா, பிரபஞ்சத்தினுடைய நீதியும் இங்கே வேலை செய்யும், மறந்துடாதீங்க. இங்கே ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ்கிறான், அவன் நல்ல இடத்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தவன் இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்டா அப்படின்னா அந்த மனிதனுடைய மனசு என்னன்னா எல்லார் சூழ்நிலையும் யோசித்தவனாக தான் அவன் இருப்பான், எல்லார் கஷ்டத்தையும் உணர்ந்தவனாக தான் அவன் இருப்பான். அது மகர ராசிக்காரருக்கும் துலாம் ராசிக்காரருக்கும் அப்பட்டமாக பொருந்தும், அப்படியே பொருந்தும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மகரம் துலாம் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னா அவங்க கண்ணே கலங்கிரும். அந்தளவுக்கு நான் சொல்கிற விஷயம் அவங்க லைஃப்பில் அவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். அடுத்தவங்க சூழ்நிலையை யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த 2 ராசிக்காரங்களும். அப்போ இந்த 2 ராசிக்காரர்களும் ஒன்றாக உள்ள வீட்டில் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும், சோதனைகள் வரும், சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க, என்ன இவங்கெல்லாம் என்னப்பா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. என்னப்பா இது எதை தொட்டாலும் நம்மளுக்கு இப்படியாவது ரொம்ப உச்சகட்ட சோதனையாக இருக்கேன்ற மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் உணர்த்தும். உடல் ரீதியாகவும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். இப்படிப்பட்ட இத்தனை தடங்கல்களையும் இத்தனை சோதனைகளையும் தாண்டும் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு முறை தனது வாழ்க்கை பழுதடையும் போது அதை சரி பண்ணிக்கிட்டு எப்படியாவது நாளைக்கு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துருவோன்ற நம்பிக்கையோடு இவங்க அந்த வழியை அந்த வாழ்க்கைக்கான பாதையை அவர்கள் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமே பாதை எப்படி இருக்க போகுதுன்றதை இவங்களே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அந்த அனுபவமே இவங்களுக்கு கொடுத்துரும். அப்போ இனி அந்த பாதையில் எப்படி பயணித்தால் அந்த இடத்தை அடையலாம் அப்படின்ற ஒரு அனுபவமும் ஒரு தெளிவும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் தெரிந்தே ஆக வேண்டும். அதற்கான தேடல் இவங்களிடம் வந்தே ஆக வேண்டும். இது எல்லாமே இந்த ராசியில் பிறந்தவர்கள் அவர்கள் வாழ்நாளில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சில நேரத்தில் விதியால் மதியை வெல்லக்கூடிய நபர்களாக மாறுறது இந்த 2 ராசிக்காரங்க தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மகரம் துலாம் 2 ராசிக்காரங்களும் மனதளவில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களை யாருமே ஒன்றுமே அசைக்கவே முடியாது. ஆனால் அதுதான் பெரிய ரிஸ்க்கு, அதுதான் கஷ்டம். ஏன்னா இவங்க தான் மனதளவில் ஏதாவது ஒரு இடத்துல ஏமாற்றம், ஏதாவது நம்பிக்கை துரோகம், இன்னொருத்தர் வந்து இவங்க மனசை கஷ்டப்படுறதுன்னு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் எங்கே இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு? இதனால தான் நான் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள கசப்பான உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை கடந்து வந்துருங்கன்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் உலகமே அழிஞ்சாலும் அது மாறாது, அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த கசப்பான உண்மைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இங்கே யார் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். உங்களுக்கு எதிராகவும் பேசலாம், உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் வரலாம். இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம். உங்கள்கிட்ட காசு இருந்தால் வந்து ஒட்டுவாங்க, காசு இல்லைன்னா உங்களை ஏளனமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம். அதே போல் நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க, பக்கத்துலேயே வந்து நின்று நல்லது மாதிரி பேசி உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம். இது எல்லாம் இயற்கை, அதாவது கசப்பான உண்மைகள். இதெல்லாமே இதையெல்லாம் கடந்து தான் ஒரு மனிதன் இன்றைக்கி லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வரானா. இதெல்லாம் பார்த்து தான் வந்தாங்க, இதெல்லாம் பார்த்தா தான் வர முடியும். அப்போ இவையெல்லாம் உங்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஐயா, இதை எல்லாத்த விட பல மடங்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிக்கோங்க. எங்கே போய் நின்று யார் பாரு உங்கள் மேலே பட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாது
நான் நல்ல நிலைமையில தான் இருப்பேன், என் குடும்பத்தை நல்லபடியாக தான் நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளையும் அதற்கான தெளிவான பாதைகளையும் எடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போய் நின்று திரும்பி பாருங்கள். அப்போ தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மனிதனாக மாறிட்டீங்கன்னு. அப்படி தான் இங்கே நிறைய பேர் மாறி இருக்காங்க. இன்றைக்கி தொடர்ந்து வெற்றியை பார்ப்பவர்கள் அப்படி தான். ஏன் அவங்களுக்கு கந்திருஷ்டி பிரச்சனை இருக்காதா? ஏன் அவங்களுக்கு அவங்க ஃபீல்டில் அவங்க மேலே பொறாமப்படுறவங்க இருக்க மாட்டாங்களா? இங்கே சும்மா சாதாரணமாக ஒரு வாடகை வீட்டில் வாழ்கிறவங்கள்ட்ட போய் கேட்டாவே, ஐயோ எங்கள் மேலே நிறைய பார்வை இருக்குது, கந்திருஷ்டி பிரச்சனை இருக்குது, எங்கள் மேலே நிறைய பேர் கண்ணு வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஆகாதவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே கோடிகளில் சம்பாதிக்கிறவங்க மிகப்பெரிய இடத்துல ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு தொழில் ரீதியாக எத்தனை பேருடைய பார்வைகள் இருக்கும், எத்தனை பேர் அவங்க மேலே பொறாமப்படுவாங்க, வைத்தறிச்சல் படுவாங்க, கந்திருஷ்டி அப்போ அவங்க மட்டும் எப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றிகளை பெறுகிறார்கள்? அந்த அவங்கள்ட்ட பேசும்போதே தெரியும் அவங்க எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்கன்னு. அவங்க பக்கம் எந்த நெகட்டிவான விஷயமும் நெருங்கவே நெருங்காது. ஏன்னா அவங்க அப்படி நிற்பாங்க, அப்படி ஸ்ட்ராங்காக. அது மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி. அதனால தான் வெற்றி பெற்றவர்களுடைய அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் வித்தியாசமாக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும். இதெல்லாம் காரணம் இதுதான், அடிப்படையில் இதுதாங்க காரணம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பை எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நல்லபடியாக கொண்டு வந்துடலாம். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்களுடைய அந்த அவங்க தொடர்ந்து ஒரு வெற்றியை பெறக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவர்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய அந்த அந்த அணுகுமுறை, பேசும் முறை, நடந்துக்கிற முறை, இது எல்லாத்துலேயும் ஒரு மற்றவங்கள விட இவங்க ஒரு சேஞ்சஸ் காட்டுவாங்க. அந்த சேஞ்சஸ் என்னென்னா இப்போ நான் சொன்ன இந்த அதிர்வலைகள் தான். இதையெல்லாம் புரிஞ்சவங்க தான், இந்த கசப்பான உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க தான். அவங்கள்ட்ட போய் திடீர்னு ஏங்க உங்கள் சொந்தக்காரங்க இப்படி உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்த ஒரு நபர் உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றியே எதிராக பேசுகிறாங்கன்னா பெருசாக கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நடக்குங்க, அதெல்லாம் அப்படி தாங்க, யார் எப்போ வேணாலும் பேசுவாங்க, அதுக்காகலாம் நம்ம ஒன்றும் உடஞ்சி போயிடக்கூடாதுங்கன்னு அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லைன்னா அதுக்கு உட்காந்து அழுது புலம்பி, ஐயா இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்தில். என்னடா இப்படிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இப்படிலாம் நடக்குது. எந்த ஒரு இடத்துலையும் அடுத்தவங்க பண்ணுற எந்த ஒரு நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றுறதுக்கும் நம்ம உடஞ்சி போய் உக்காந்துட்டோம்னா பாதிப்புகள் நமக்கு தான். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ இந்த பதிவை பார்த்த மகரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு நல்லது கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆகவே இந்த கணிப்புகளும் இந்த பதிவுகளும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான், நம் பதிவை பார்க்கும் அனைத்து நண்பர்களும், தோழர்களும், தோழிகளும், தாய்மார்களும் நல்லதை ஈர்த்து கொள்ளுங்க. எங்கே நல்லது இருந்தாலும் அது உங்கள் பக்கம் வரட்டும். உங்கள் குடும்பத்துக்கு நல்லது வந்து சேரட்டும். உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல சிந்தனைகள் உருவாகட்டும். ஆரோக்கியத்தோடு இருங்க. நல்ல உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தை யார் கண் திருஷ்டி வச்சாலும் உங்கள் குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாது. அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருங்க. குடும்பத்துக்குள்ள எல்லாத்துக்கும் நல்ல நல்ல விஷயத்தை சொல்லி புரிய வைங்க. இப்போ இது எப்பேற்பட்ட காலன்றதை புரிய வைங்க. இந்த நேரத்தை கடவுள் எதுக்காக நம்ம கொடுத்துருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, வரப்பிரசாதம். இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் நம்ம இப்படி இருக்கிறோம், நல்ல ஃப்ரீடமாக பேசிகிட்டு இருக்கோம்னா அதுக்கே பெரிய ஒரு கொடுப்பனை வேணும். அந்தந்த மற்ற நாடுகள்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள், எத்தனை கண்டிஷனுக்குள்ளே ஒரு மக்கள்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு. ஆனால் இங்கே நம்ம நிம்மதியாக இருக்கிறோன்னா அது இறைவனுடைய அருள் தான், நம்ம நல்ல மனசும் தான் காரணம். ஆகவே இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.